ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய வாத்தியம் பாஸ்டர் ராஜ்குமாரன் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஒரு சின்ன தியானம் எடுத்துக்கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேய சபைக்கு எழுதும்போது இந்த 9ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள அந்த பொருட்களை குறித்து சுட்டி காட்டி ஆரம்பிக்கிறார். அதில் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. இப்போ உடன்படிக்கை பெட்டியை எங்கே கொண்டு போனாலும் தேவன் அங்கே வந்தார். உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் போச்சோ அந்த இடம்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. தாகோனுடைய ஆலயத்துக்குள்ளே, தாகோனுடைய கோயிலுக்குள்ளே உடன்படிக்கை பெட்டி கொண்டு வச்ச உடனே அந்த தாகோன் குப்புற விழுந்துருச்சுது. இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது? இப்போது மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் பண்ணால் வேலை செய்யுது, என்ன பண்ணாலும் அது நம்ம கேட்டதெல்லாம் தருது தகவலை, யாருக்கு எவ்வளோ தூரத்தில் தான் பேசுது. உள்ளே என்ன தான் இருக்குது? ஒன்றுமே இல்லைங்க. அப்படின்னா அந்த ஃபோனு சரியாக இருக்கக்கூடாது. ஏதோ பண்ணுதுன்னா உள்ளே ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஃபோனை வச்சு ஏதோ நிறைய விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே என்னவோ இருக்குது. சிம் கார்டு இருக்குது, அதுக்குரிய அந்த சாஃப்ட்வேர்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அப்போ ஏதோ ஒன்று உள்ளே இருக்குது. நான் இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. நம்புறீங்களா? நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் நம்மகிட்ட ஒன்றும் இல்லை, நமக்கு திறமை இல்லை, நமக்கு அனுபவம் இல்லை, பக்குவம் இல்லை அப்படின்றோம். நான் இந்த வசனத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், உள்ளே இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், உள்ளே இருக்குது. ஏதோ ஒன்று உள்ளே இருக்குது. சத்தமாக சொல்லுங்கள். எனக்கு நன்மை செய்யும்படி ஏதோ ஒன்று உள்ளே இருக்குது. ஆமென். இந்த அவன் என்ன பண்ணுறான், அந்த தாகோன் கோயிலுக்குள்ளே கொண்டு போய் வச்சதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க எங்கே போனாலும் இதே தூக்கிட்டு போகிறான்டா, உள்ளே என்னமோ இருக்குடா. அவனுக்கு தெரியுது உள்ளே இருக்குன்னு, நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு தெரியுது, எதிராளிக்கு தெரியுது உள்ளே என்னவோ இருக்குன்னு. ஆனால் நமக்கு அதே போல் தான் பிசாசுக்கும் பாருங்கள். நம்மக்கிட்ட வல்லமை இருக்குன்னு பிசாசுக்கு தெரியுது, ஆனால் நமக்கு சில நேரத்தில் தெரியறது இல்லை. நல்லா சொல்லுங்கள் எல்லாரும், வாயை திறந்து நெஞ்சில் கை வச்சு, எனக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது. தேவ வல்லமை இருக்குது. உலகத்தை சாதிக்கும்படி, உலகத்தை அசைக்கும்படி எனக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது. சரி, உள்ளே இருக்குது என்ன அப்படின்னு பார்த்ததுனால செத்துட்டானுங்க. நமக்குள்ளே இருக்கிறத ஆராய்ச்சி பண்ணுற யாருக்கும் ஆபத்து தான். நமக்குள்ளே இருக்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தேவனுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. நம்ம எப்படி, என்ன கோணம் என்ன இருக்குன்னு. அப்போது இந்த மாதிரி ஒரு விசேஷ குணம் உள்ள ஒரு உடன்படிக்கை பற்றியே நம்ம இருக்கோம். சரி, இதில் என்ன பெஸ்ட்டு அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம். வசனம் எண்ணாகமத்தின் புஸ்தகத்துக்கு வாங்க. அதில் இது என்ன முக்கியமான ஒன்று காரியத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். எண்ணாகம் 17ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இந்த உள்ளே இருந்தது ஆரோனின் கோல், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், உடன்படிக்கையின் கற்பலகைகள் இருந்தது. இந்த மூணுலையும் இந்த ஆரோன் கோல் ரொம்ப பெஸ்ட்டு பாருங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றதெல்லாம் இருக்கிறது அப்படி இருந்தது, ஆனால் இது மாறிடுச்சுது. சபைக்குள்ளேயும் இருக்கிறவங்க அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் மாறுவாங்க. அவங்க தான் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்கிற ஆரோனின் கோல். இந்த ஆரோனின் கோல் பார்த்தீங்கன்னா துளிர் விடுறதுக்கு ஒரு 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 கோல் துளிர் விடுறதுக்கு மிக முக்கியமாக சூரிய வெளிச்சம் தேவை. சயின்ஸ் படி சூரிய வெளிச்சம் தேவை. சூரிய வெளிச்சம் இல்லைன்னா துளிர் விட முடியாது. ஆனால் ஆரோன் கோல் சூரிய வெளிச்சத்தையும் பார்க்கல,
தரையில் ஊனவும் செய்யலை, அது வேறு விடலை, தண்ணீர் ஊற்றலை. நாமளும் அப்படி தான். சபைக்குள்ளே உள்ளே வந்து நீங்கள் அது முறைப்படி நாட்டப்படாட்டாலும், அது நாட்டப்பட்டு வைக்கதா சொல்லலை, சும்மா எடுத்துக்கொண்டு 12 கோத்திரத்துக்கு கோலை கொண்டு வச்சுட்டாங்க. முறைப்படி நாட்டப்படாவிட்டாலும் வந்தது எங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள. நீங்கள் சபையாகிய ஆசரிப்பு கூடாரத்தில் விவரமாக ஜோமனை தெரியாத ஆளாக இருக்கலாம், முறைப்படி வந்து வசனத்தை தியானிக்க தெரியாத ஆளாக இருக்கலாம். ஆனால் ஒன்று, ஆரோனின் கோல் மாதிரி சபைக்குள்ளே வந்துட்டீங்கன்னா சபையில் இருக்கிற அந்த மகிமை கட்டாயம் துளிர் விட பண்ணும். ஆமேன். உங்கள் வாழ்க்கை துளிர்க்கும். சிலர் ஆண்டவர் இதையும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லித்தரேன் பாருங்களேன். இப்போ ஆண்டவர் சொன்னது என்னென்னா, நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் என்ன செய்யும்? துளிர்க்கும். இப்போ தேவை என்ன பண்ணணும்னா அடையாளம். என்ன அடையாளம்? நான் தான் அவனை தெரிந்து கொண்டேங்கிறதுக்கு அடையாளம் என்னென்னா துளிர்க்கணும். துளிர்க்கணும் என்ன? அந்த குச்சிலேருந்து சின்னதாக ஒரு இலை விட்டு வரணும், அவ்வளோதான் தேவை. ஆனால் அப்படியா வந்தது? துளிர்க்கவும் செஞ்சு தான் வசனம் சொல்லிக்குது, பூ பூத்து வாதுமை பழங்களை பூத்துன்னு அடுத்தது உடனே பழம் கிடையாது, காயின்னு ஒரு அனுபவம் இருக்குது. இது எல்லாமே ஒரே நாள் நைட்டில். எவ்வளோ பெரிய தேவன் பாருங்க நம்முடைய தேவன். ஆமேன். நீங்கள் ஒருவேளை ரொம்ப நாளாக அற்புதம் நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை என்னுடைய சத்தத்தை இணைப்பில் கேட்டுக்கொண்டு ரொம்ப நாளாக அற்புதம் நடக்கலன்னு சொல்கிறீங்களா? ஒரே நைட்டில் கர்த்தர் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஒரே நைட்டில், பல வருஷமாக தடையாக இருந்தது, ஒரே நைட்டில் ஆண்டவர் செஞ்சு முடிச்சிருவார். துளிர்க்க பண்ணது மட்டும் இல்லாமல் துளிர்க்க பண்ணி முதிர்ச்சிக்குள்ளே கொண்டு வருகிறார். பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்ததுன்னா அதுக்குரிய அர்த்தம் என்னென்னா முதிர்ச்சி, கனி கொடுக்கிற வாழ்க்கை. அப்போது ஒரு மனிதன் சபைக்குள்ளே வந்தால், கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நாட்டப்பட்டால், கர்த்தரோடு இணைக்கப்பட்டால் அவன் கட்டாயமாக துளிர்க்க முடியும். ஆனால் இங்கே வச்சிருக்கிற கோல் 12 கோல் வச்சாங்க. 12 கோலில் எத்தனை கோல் தான் துளிர்த்துச்சு? ஒன்றே ஒன்று தான். சொஸ்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் எங்கே? அவனும் ஒருத்தன் தான் வந்தான் நன்றி சொல்லதுக்கு. அந்த ஒருத்தருங்கிற லிஸ்ட்டில் நம்மெல்லாம் இருக்கிறோம். ஆமேன். நம்ம எல்லாம் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தவங்க மட்டும் இல்லை, உண்மையாக கர்த்தரை தேடுகிற எல்லாரும் அந்த ஒருத்தங்கிற அந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கிறோம். ஆமேன். நம்முடைய பாஸ்டர் ஐயா மறைந்த தேவனுடைய தாசர் சொல்லுவாங்க, என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி அப்படிம்பாங்க அடிக்கடி. அது அப்படியே ஸ்டோர் ஆயிடுச்சு மனசில். அந்த ஒருத்தி எங்கள் அனுபவம். ஒரு நபர், அந்த சமயத்தில் ஒரு ஆள். யார்? தாவீதை சவுல் துரத்திட்டு இருக்கும்போது, காலி பண்ண போகிறான்னு நினைக்கும் போது ஒரு கூட்டம் வந்து தாவீதை விடுதலையாக்க வரல, ஒரு ஆள். அந்த ஒரு ஆள் லிஸ்ட்டில் நம்ம இருக்கிறோம். உங்களுக்கு அந்த கோலுக்கு தெரியுமா? அந்த வெட்டி கொண்டு போகும்போது, ஆசரிப்பு கூடத்தை கொண்டு வைக்கும்போது நம்ம தான் துளிர்க்க போகிறோம். அந்த கோலுக்கு தெரியுமா? தேவனுக்கு மட்டும்தான் தெரியும், கோலுக்கு தெரியாது, வச்ச ஆளுக்கே தெரியாது. எந்த கோத்திரத்து கோல் துளிர்க்க போது யாருக்குமே தெரியாது. நீங்கள் துளிர்க்கிறது உங்களுக்கே தெரியாது, நீங்கள் உயர்வது உங்களுக்கே தெரியாது, உங்கள் வாழ்க்கையில் மேன்மை வருவது உங்களுக்கே தெரியாது. கொஞ்சம் வருஷம் போன பிறகு திரும்பி பார்த்தா, எப்படி இருந்த நம்ம இவ்வளோ மேன்மைக்குள்ள வந்துட்டோம், எப்படி வந்தனே தெரியலையே. கேட்டால் சொல்லுவாங்க, நீங்கள் எப்படிங்க முன்னேறினீங்க? எப்படி தான் முன்னேறினே தெரில. நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? எப்படி தான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு தெரிலங்க. நான் சர்ச்சுக்கு போனேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும், எனக்கு விவரமாக ஜெபம்லாம் பண்ண தெரியாது. ஆனால் எப்படியோ நான் மேலே வந்துட்டேன், எப்படியோ கடவுள் என்னை உயர்த்திட்டாருன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் துளிர்க்கிறது நமக்கு தெரியாது, நம்முடைய தேவனுக்கு மாத்திரம் தான் தெரியும். நான் இந்த காலவெளியில் கூட பார்த்து சொல்லுகிறேன், இங்கே வந்திருக்கிற எல்லாரும் துளிர்த்திருக்கிறோம். ஆமாவா? துளுத்திருக்கிறோம். அடுத்தது என்ன பண்ணியிருக்கிறோம்? பூ பூத்திருக்கிறோம். எல்லாரும் தலையிலையும் பூ இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாரும் மனசுகளையும் பூ இருக்குது. எல்லாருடைய சிந்தனையிலும் பூ. பூ என்பது மகிழ்ச்சிக்கு அடையாளம். பூன்னா என்ன? மகிழ்ச்சி. ஆமாம், அந்த மகிழ்ச்சி, அதை ஒரு பூவை பார்த்தோன்னா ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்களேன். மகிழ்ச்சிக்கு அடையாளம். உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்குது. நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இருக்குது. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. உள்ள மகிழ்ச்சி இருக்குது, அதை தேடி பாருங்கள். அதாவது ஒரு கடைக்குள்ளே ஒரு பொருளை வாங்க போகிறோம்னா, நீங்கள் வாங்க போகிற ஒரு பொருள் மட்டும்தான் அங்கே இருக்குமா? ஏராளமான பொருள் இருக்கும். அவ்வளோ பொருளில் எதை போய் தேடுறோம்? நாம் எதை வாங்கணும்னு நினைக்கிறோமோ உங்கள் மனதுக்குள்ளே ஏராளமான குப்பைகள் கூட கிடக்கலாம். அந்த குப்பைகளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குது, அதை பாருங்க. ஆமேன். நிறைய பேர் என்ன எதை பார்க்குறது? குப்பையை மட்டும் தான் பார்க்குறது, பிரச்சனையை மட்டும் தான் பார்க்குறது. ஒரு மாணவர்கிட்ட ஒரு ஆசிரியர் கேட்டாராம், ஒரு வகுப்பறைக்குள்ளே ஒரு கரும்பலையை தூக்கி கொண்டு வச்சுட்டு, அது வரைக்கும் அந்த வகுப்பறை இல்லை, ஒரு அறை,
கரும்பலகை போர்டு, பிளாக் போர்டு தூக்கி கொண்டு வச்சுட்டு ஒரு சாக் பீஸ் எடுத்து ஒரு கருப்பு ஒரு வெள்ளை புள்ளி அதில் வச்சுட்டு அந்த மாணவன் உள்ளே வந்தவனை கேட்டாரான், தம்பி என்னப்பா நீ இதில் பார்க்குற அப்படின்னாரான். அவன் சொன்னானா, ஒரு சின்ன வெள்ளை புள்ளியை நான் பார்க்குறேன் அப்படின்னா. ஏன்டா இவ்வளோ பெரிய கருப்பு போட்டிருக்கு, அது உனக்கு கண்ணுக்கு தெரில, தம்ம தொண்டு சின்னதாக இருக்கிற அந்த வெள்ளை புள்ளி தானே உன் கண்ணுக்கு தெரிஞ்சுதா? மாணவனுக்கு தெரியுது, சின்னதாக இருந்தாலும் அது தெளிவாக தெரியுதுன்னு. நமக்குள்ள சந்தோஷம் சின்னதாக இருந்தாலும் அது அப்படியே பெருகி உங்களுக்குள்ள மகிழ்ச்சியை உருவாக்கிடும். அதை பார்த்து பழகணும். பிரச்சனையே பார்த்து பழகினா ஒன்றும் பண்ண முடியாது. பிரச்சனையே பார்த்து பழகினா மனது காயப்படும், சிந்தனை மண்டலம் பாதிக்கும், அடுத்தது எங்கன்னா சரீரம் பாதிக்கும். இப்போ மனதுக்கும் சரீரத்துக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சோகங்களையும் வேதனைகளையும் வலியையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு, நான் ஆரோனின் கோலாய் சபைக்குள்ளே நாட்டப்பட்டிருக்கிறேன், ஆகையினால் நான் துளிர்த்து கொண்டிருக்கிறேன், காய்த்து கொண்டிருக்கிறேன், நல்ல பழங்களை கொடுத்து கொண்டிருக்கிறேன். நான் கேட்குறேன், எனக்கு அது தியானிக்கும் போது ஒரு கேள்வி, இதெல்லாம் தேவையா? எது? பூ தேவையா? சொல்லுங்க. தேவையில்லை. காய் தேவையா? தேவையில்லை. பழம் தேவையா? அவருக்கு ஒன்றே ஒன்று தான், துளிர்க்கிறது தான் தேவை. நான் என்ன சொல்கிறேன்னா, தேவன் உங்களை மென்மேலும் 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 நீங்கள் கேட்டதான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாகி அப்படி உங்களை உயர்த்தி மேன்மையாக்கி சந்தோஷமாக வாழ வைப்பார். இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குனே வருவான் பிசாசு. பூவை பறிக்கிறதுக்குனே ஆள் வரும். என்ன, மனசில் இருக்கிற சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குனே யாரையாவது ஒருத்தனை அனுப்புவான். யாரை அனுப்பி என்ன சொன்னாலும் சந்தோஷத்தை மட்டும் என்ன செஞ்சிடாதுங்க, விட்டுறாதுங்க. என்ன வேணால் சொல்லிட்டு உங்களை புகழ்ந்தாலும் உங்களுக்கு கிரீடம் வைக்க போகிறதில்ல, இகழ்ந்தாலும் உங்களை காலி பண்ண போகிறதில்ல. சிலர் சொல்லுவாங்க, ரொம்ப புகழ்வாங்க. எனக்கெல்லாம் தெரிஞ்சவங்க என்னை பார்த்து, எனக்கு பிடிச்சவங்கெல்லாம் என்ன புகழ்ந்துருக்காங்க. நான் சொல்லும், போதும் நுப்பாட்டு, நீ புகழ்ந்துட ஒன்றும் கிரீடம் என் தலைக்கு என்ன செஞ்சிடாது, வந்துடாது. கொஞ்சம் தூரம் தள்ளி போய்ட்டு என்னை திட்டி தான் போகிறேன். இதான் வாழ்க்கை, இதான் உலகம். இதில் ஒரு தெளிவடைஞ்சிட போகுது. சிலர் அதை என்ஜாய் பண்ணி போகிறாங்க. என்னை எல்லாரும் பாராட்ட பண்ணிடுறாங்களே, நான் இவ்வளோ பண்ணேன், சர்ச்சில் இவ்வளோ பண்ணேன், என்னை யாருமே பாராட்டலையே, நான் அந்த சேர்லாம் போட்டேன்னு என்னை யாரும் பாராட்டலையே. யார் பாராட்டணும்? என்னை கண்டுக்கவே இல்லையே. கண்டுக்க மாட்டாங்க. கண்டுக்கிற ஒருத்தர் தான், கத்தர் தான். புகழ்ந்தான்னா வேலைக்காவது, புகழ்ந்தா ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். நம்மளை நல்லா திட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், நல்லா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்களை யாராவது திட்டுறாங்க, நீ சரி கிடையாது, உனக்கு விவரம் தெரில, நீ எல்லாத்துலேயும் தோற்று போயிட்ட, உன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு திட்டுறாங்கன்னா வண்டி எப்படி போகுது? சூப்பராக போகுது. எது வேணும், திட்டணுமா இல்லை பாராட்டணுமா? நல்லா கவனிங்க. உங்கள் மனதை துளிர்விட்ட ஆரோனின் கோலுக்குள்ளே கொண்டு வந்துருங்க. அப்படி நீங்கள் துளிர்விட்ட ஆரோனின் கோலாக இருந்தால் எங்கே இருப்பீங்க? பூ பூத்து காய்த்து வாதுமை பழத்தை கொடுத்தவொடனே பழத்தை பறிச்சுட்டு கோலை தூக்கி போட்டுறல. அதை தான் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வச்சார். உள்ள ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்தது, இப்போ எங்கே வந்துடுச்சுது? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வந்துச்சுது. இன்னும் பாதுகாப்பு அதிகமாகிடுச்சுது. உலகம் பாதுகாப்பை கெடுக்கும், ஆனால் தேவனுடைய சபைக்குள்ள தான் பாதுகாப்பு அதிகமாகும். ஒரு ஆமென் சொல்ல பண்ணிட்டுறீங்க. அப்போ நம்முடைய மனதில் இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள், சிந்தனையில் வருகிற தேவையில்லாத எண்ணங்கள், உங்களை குறித்தே உங்களுக்கு வருகிற தவறான எண்ணங்கள், அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, நான் எங்கே இருக்கிறேன்? முதல்ல ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கிறேன். அதனால் நான் துளிர் விட்டுட்டேன், காய் காய்ச்சிட்டேன், பூ பூத்துட்டேன், காய் காய்ச்சிட்டேன், வாதுமை பழத்தை கொடுத்துட்டேன். ஆகையினால இனிமேல் எங்கே போகிறேன்? உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே போக போகிறேன். எங்கே போனாலும் எங்கேயோ கிடந்த அந்த மரத்தில் உள்ள சின்ன குச்சி போகிற இடத்தெல்லாம் என்ன பண்ண போகுது? சுமந்து கொண்டு போகுது. இன்னும் ஒரு பெரிய மேன்மை, உங்களை கத்தர் சுமக்கிறார். என்ன கத்தர் சுமக்கிறார்? எங்கே போனாலும் அவர் நம்மளை என்ன செய்கிறாரு? சுமக்கிறார். அவர் சுமக்கிறதுக்கு நம்ம தகுதி இல்லை. ஆரோனின் கோத்திரம் அந்த லேவி கோத்திரம், அந்த ஆசரிப்பு கூடத்தில் பணி செய்கிற பணியாளர்கள்லாம் இதெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு தகுதியான பாத்திரம் அந்த குச்சி கிடையாது. அந்த குச்சியோட விலை கூடினது உள்ளே இருக்குது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்கிறது. இந்த குச்சியோட விலை கூடினது 2 இருக்குது. மண்ணா வைக்கப்பட்ட தகர பாத்திரமா? பொற்பாத்திரம், தங்கம் இருக்குது உள்ள. அப்புறம் தேவன் எழுதி கொடுத்த உடன்படிக்கைகள் அங்கே இருக்குது. அது தங்கத்தை விட மேலானது. இதை 2ஐயும் தாண்டி
குச்சி இருக்குது. இந்த மூணும் பேசுவோம். ஒரு கற்பனை சொல்கிறேன், எப்படி கற்பனை பண்ணுறது வழக்கம். தங்கம் வைக்க அதாவது மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் சொல்லிச்சான், உடன்படிக்கப்பட்ட ஒரு கற்பனை. ஏன் கற்பனை? எப்பா நம்ம 2 பேரும் இருக்கிறது நியாயம். இந்த பையன் அதுக்கடா உள்ளே வந்தான், இவ்வளோ நாளுக்கு வெளியில் கிடந்த பையன், அதுவும் வேறே கிடையாது. இவனுக்கு என்ன கிடையாது? வேறே கிடையாது. இதில் வேற பூ வேற பூத்திருக்காராம், காய் வேற காய்ச்சிருக்கிறாராம். இவனை கொண்டு உள்ளே வச்சிருக்கிறாரு பாரு. அப்படி தான் நிறைய பேர் நம்மளை சர்ச்சில் சொல்கிறாங்க. இப்போ இவெல்லாம் லாய்க்கா, இவனை கொண்டு உள்ளே வச்சுருக்காரு பாரு. பாஸ்டர் இவனை கொண்டு முக்கியத்துவம் கொடுத்துறாரு பாரு. இந்த வேலையை கொடுக்கறதுக்கு இந்த வாலண்டியர்ஸ் வேலையை இவங்களுக்கு போய் கொடுத்துருக்காரு பாரு. இந்த ஏரியா பாஸ்டர் இவங்கள போய் போட்டிருக்காரு பாரு. இவங்களாம் லாய்க்கா வேறே இல்லை தான். ஆனால் என்ன உள்ளே கொண்டு வச்சவர் யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அப்போ ரெண்டுமே எவ்வளவு கிண்டல் பண்ணாலும் அது என்ன சொல்லியிருக்கோம்? நீங்கள்லாம் ரொம்ப நெருப்பை பார்த்த ஆட்கள். நீ தங்கத்தை பார்த்து, நீ நெருப்பை பார்த்து தானே தகட அடிக்கப்பட்டு வந்த. நமக்கெல்லாம் நெருப்புக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, ரொம்ப ஈஸியாக முன்னேறிட்டேன் அப்படி தான் அர்த்தம் அதுக்கு. நீ நெருப்பு பார்த்து முன்னேறி உள்ளே வந்தப்பா, நான் எப்படி வந்தேன் சொல்லுங்க? ரொம்ப ஈஸியாக உள்ளே வந்துட்டேன். ஓவர் நைட்டில் நல்லா கரெக்டாக சொன்னீங்க. ரொம்ப ஈஸியாக உள்ளே வந்துட்டேன். நீலாம் நிறைய பாடுபட்டு வந்த. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்கிற அந்த கற்பலகைகள் அதெல்லாம் எங்கிட்ட சொல்லிச்சு. என்ன அவர் சுமந்துக்கிட்டு வந்தாருங்க அங்கேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு. சொல்கிறேன், என்ன ஒருத்தர் சுமக்கலை, என்ன சும்மா இலக்காரமாக போகிறவங்களாம் பார்த்து திட்டிட்டு போனான். ஆனால் எனக்கு உன் ரேஞ்சுக்கு மதிப்பு வந்துச்சுது. கர்த்தர் சொல்ல அந்த கால வேளையில் சபைக்குள்ளே இருக்கிற அவருடைய மகிமை ஒன்றுக்கும் உதவாத நமக்குள்ளே அவர் ரேஞ்சில் என்ன, அவர் ரேஞ்சு ஒன்று இருக்குது, அந்த ரேஞ்சில் நம்மளை பார்க்குறார் தேவன். அதனால் நீங்களும் நானும் முதல்ல நம்மளை ஒழுங்காக பார்த்து பழகணும். அவர் பார்க்குற மாதிரி நம்ம பார்க்கணும். எல்லாரும் உங்கள் மனசை பார்த்து காலையில் எழுமணும் கையை வச்சு இப்படி சொல்லணும், இந்த பார் நல்லா இருக்கிற, நீனு சூப்பராக இருக்கிற, உனக்குள்ள ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஒரு வியாதியுமே இல்லை, சத்தமே இல்லை, வியாதி இல்லைன்னு சத்தமே இல்லாமல் ஆகி போச்சு, ஒரு வியாதியுமே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வியாதியே இல்லைன்னா நீ மனுஷனே இல்லைன்றான் டாக்டர். உனக்கு நீ மனுஷனாக இருந்தால் உனக்கு என்ன இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு கன்ஃபார்மாக இருக்கணும்னு சொல்லிடுவான், முடிவுக்கு வந்துடுவான். இப்படி தான் இன்றைக்கி உலகம் போயிட்டு இருக்குது. ஃபுல் பாடி செக்கப்புக்கு ஆஃபராம், தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆஃபர் இல்லை. கரெக்டாக சொன்னீங்க. என்ன கட்டாயம் மாட்டுவோம். செக் போஸ்ட்டில் வண்டி நிப்பாட்டினா ஏதாவது போலீஸ்காரங்க ஏதாவது பிடிச்சாங்கன்னு வச்சுக்கங்களேன், லைசன்ஸ் இருக்கா? இருக்குது. ஆர்சி புக் இருக்கா? இருக்குது. இன்சூரன்ஸ் இருக்கா? இருக்குது. எல்லாம் இருக்குது. புகை டெஸ்ட் எடுக்கலாம்டா, 100 ரூபா தான் புகை டெஸ்ட் எடுக்க, அங்கே மாட்டிக்குவோம். அதை மாதிரி ஃபுல் பாடி செக்கப்புக்கு போனால் ஏதாவது ஒரு பிரச்சனை உடம்புல கட்டாயம் இருக்கும். நம்ம பிரச்சனை இல்லைங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை, நம்ம சுகமாக இருக்கிறோங்கிறதா முக்கியம். அதை சிந்திக்க, அதை மனசில் கொண்டு வைங்க. நான் எங்கே இருக்கிறேங்கிற உணர்வு ஏறணும். இன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வந்தேன், ஆனால் இப்போ ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இல்லை, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கிற உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே நான் இருக்கிறேன். அதனால் முழு பாதுகாப்போடு இருக்கிறேன். வியாதி வராது, பிசாசு வராது, போராட்டம் வராது, சூனியம் வராது, மந்திரம் வேலை செய்யாது. ஏன்னா நான் இருக்கிற இடம் அவ்வளோ பாதுகாப்பான இடம். கண்களை முடிச்சோம் பண்ணுவோம் எல்லாரும். ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. வாயை திறந்து சொல்லுங்க, நான் பாதுகாப்புக்குள் இருக்கிறேன். சபை எனக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பு. நான் பாதுகாப்புக்குள் இருக்கிறேன். என்னை அழைத்த தேவன் என்னை துளிர்விட பண்ணியிருக்கிறார், என்னை பூ பூக்க பண்ணியிருக்கிறார், என்னை காய்க்க பண்ணியிருக்கிறார், எனக்கு வாதுமை பழங்களை போல கனி உள்ள வாழ்க்கையை தந்திருக்கிறார். அதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்லா வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.